வணக்கம் நண்பர்களே. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன், இந்த ரெண்டுக்குமான வித்தியாசம் என்ன? ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் செயற்கை நுண்ணறிவு, ஆட்டோமேஷனுங்கிறது இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்கு முன்னாடி வந்த ஒரு தொழில்நுட்பம். ஆட்டோமேஷனில் என்ன பண்ணலாம்? உதாரணத்திற்கு ஒரு போல்ட் நட் தயாரிக்கிற கம்பெனி அப்படின்னு வச்சுக்கோங்க. 1 மணி நேரத்தில் இந்த லேத் மிஷினில் 100 நட்டு தயாரிங்க, 100 போல்ட் தயாரிங்கன்னு ஒரு ப்ரோக்ராம் பண்ணி வச்சாச்சுன்னா 100 நட்டு தயாரித்து அது கீழே வெளியிடும். அவ்வளோதான், அது வேலையை முடிச்சிடும். அந்த 100 நட்டு தயாரிக்கிறதுக்குள்ளே ஏதாவது இடையில ஒரு சின்ன ப்ராப்ளம் வந்துச்சுன்னா நிறுத்தி இதுக்கு என்ன சொல்யூஷன், இதுக்கு என்ன தீர்வு, நம்ம அடுத்த போல்ட்டு தயாரிக்கிறதுக்கு முன்னாடி இது எப்படி தீர்க்கிறது அப்படிங்கிறத பற்றி ஆட்டோமேஷன் டெக்னாலஜி யோசிக்காது. அந்த லேத் மிஷின் யோசிக்காது. ஆனால் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் 100 போல்ட்டு தயாரிக்க சொன்ன உடனே எடுத்து வேலை செய்ய ஆரம்பிக்கும். இடையில ஏதோ ஒரு பிரச்சனை வருது, ஒரு சேலஞ்ச் வருது அப்படின்னா அதுக்கு தீர்வு உடனே காணும். அதாவது நமக்கு ஏற்கனவே பதிவு செய்யப்பட்டது, நடைமுறையில் இருந்து கொண்டிருப்பது, புதிதாக வந்த சவால், மூன்றையும் ஒன்றிணைத்து பார்க்கக்கூடியது தான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஆட்டோமேஷனுக்கு அது கிடையாது, ஆட்டோமேட்டிக்காக பண்ணும். தட்ஸ் ஆட்டோ, அவ்வளோதான் ஆட்டோமேஷன். அப்போ தான் நிறைய பேருக்கு மனிதர்களுக்கு வேலை வாய்ப்புலாம் போச்சு. அந்த மனிதர்கள் வேலை வாய்ப்பு இழந்ததுலாம் இப்போலாம் ஆட்டோமேஷன் வந்தப்போம் அது குறைஞ்ச பேரை வேலையிலேருந்து வெளியே தெரிவிச்சு. இப்போ இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்ன பண்ணுங்கிற ஒரு பதட்டம் வேலை வாய்ப்பை நிறைய பறிக்குது எல்லா துறையிலையும். வழக்கறிஞர் வீடியோவில் கூட போட்டிருந்தேன். வழக்கறிஞர் தொழிலை பாதிக்குது, டாக்டரை பாதிக்குது, ஆடிட்டரை பாதிக்குது. எல்லா தொழிலையுமே அது மாற்று சக்தியாக, மனித ஆற்றலுக்கும் மனித அறிவிற்கும் மாற்று சக்தியாக வந்து கொண்டு இருக்கிறது அப்படிங்கிற ஆபத்து தான் நான் சொல்ல வந்தது. ஸோ ஆட்டோமேஷன் வேறு, ஏஐ வேறு. ஸோ ஆட்டோமேஷன் ஒன்று இருந்துச்சு, அப்போல்லாம் எங்கள் வேலை ஒன்றும் போகல, எல்லாம் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாது அப்படின்னு நினச்சிங்கன்னா தவறு செய்கிறீர்கள். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வேறு. அப்போ செயற்கை நுண்ணறிவு எதையெல்லாம் எந்த இடத்திற்கெல்லாம் மாற்றாக வருகிறது என்பதை மிக நன்றாக ஆய்வு செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் உங்களுடைய எதிர்காலத்திற்கு நீங்கள் அப்டேட் ஆக முடியும். தொடர்ந்து சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பெல் பதிவு பண்ணுங்கள். இப்போ தான் வீடியோக்கள் வந்து சேரும். பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். நன்றி.